சோமிதரன் சார் பேசும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை காயின் பண்ணியிருந்தாரு. சோமிதரனுக்கு ஆரத்தழுவல் அப்படின்னு. அது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஆரத்தழுவல் கொடுக்கறதுக்காக இங்க கிட்டத்தட்ட 15 மாபெரும் ஆற்றல் மிகுந்த இயக்குநர்கள் வந்திருக்காங்க. பெரும் பெரும் பேன் இண்டியா படங்களுக்கு நடக்கிற ஒண்ணு இங்க நடந்திருக்குன்னா உங்க எல்லார்கிட்டையும் காமனா இருக்க ஒரு விஷயம், உங்க அத்தனை பேருக்கும் தமிழ் மீது மிகப்பெரிய பற்று இருக்கு. அத்தனை இயக்குநர்களுக்கும் தமிழ் மீது பற்று இருக்கிறதுனால ஈழத்தமிழர்களோட கதை மேலேயும் மிகப்பெரிய பற்று இருந்து அத்தனை பேரும் நீங்க சோமிதரனுக்காகவும் ஸ்டோன் பெஞ்சுக்காகவும் நட்புக்காகவும் மரியாதைக்காகவும் இந்த கதை களத்துக்காகவும் இங்க வந்திருக்கீங்க. இது கதை களத்தை உருவாக்குனவருக்கான ஒரு தருணம். நீலிகா படத்தினுடைய இயக்குனருக்கான தருணம். மேடைக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்கு தேவையான மனநிலையே இல்லை. நினச்சேன் எல்லாரையும் போயிட்டு இருக்கிறதுனால கடைசியாக கூப்பிடுவாங்க போல நினச்சேன். ஏன்னா நான் இதோட ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நிறைய பேசினேன். ஏன்னா அப்போ தான் அந்த படம் இது என்ன படம்ன்றது முதல் தடவையாக இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து தான், என்னுடைய நண்பன் ஒரு எழுத்தாளர் சாய்ந்தன், அவனாலும் ஒரு வருஷமாக ஸ்கூல் ஃப்ரெண்டு, எப்படி பேசிட்டு போவோம். எங்களை பற்றி நாங்களே பேசிட்டு இருக்கோம்னா யார் என்னைக்குடா எங்களை பற்றி இந்த உலகம் பேசும், இந்த ஈழத்தமிழருடைய வழியையும் ஈழத்தமிழருடைய கதைகளையும் என்னைக்குடா அந்த உலகம் பேசும், நாமளே பேசிட்டு இருக்கோமே அப்படின்னு இந்த ப்ரெஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதோட ப்ரெஸ் ஈவெண்ட்டில் நானே பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால் எனக்கு உண்மையிலேயே வந்து பேசுறதுக்கான வார்த்தைகள் இல்லை. எனக்கான வார்த்தைகளை, என்னுடைய வார்த்தைகளை என்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுவே எனக்கு முதல் திருப்தியா இந்த இடத்துல நான் உணர்றேன். இந்த படம் அந்த வேலையை செய்திருக்கிறது அது கார்த்திக் சுப்ராஜ்னால தான் நிகழ்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் பயங்கரமா ஈழத்தை பற்றி நாங்கள் அவ்வளோ கதைகளை பேசிட்டு இருக்கோம். நிறைய கதைகள் அவருக்குள்ளேயுமே இந்த கதைகளை பண்ணிடணும்னே இருந்தது. அந்த கதைகளை வந்து பண்றதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா இது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாலுமந்தா சாரோட அதே மட்டக்கிளப்பில் அதே பாடசாலைகளில் படித்தேன். பிரிச்சம் தலைவர் காவாய் படம் பற்றி லிங்குசாமி சார் சொல்லிட்டு இருந்தாரு. பாலுமந்திரா சார் இன்ஸ்பயர் பண்ண படம் அது. சின்ன பிள்ளையா போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின்னு சொன்னால் ஒருத்தர் சொன்னால் மழை பெய்யுது, ஒருத்தர் நிறுத்த சொன்னால் மழை நிறுத்துனா நான் இவனால தானே வரணும் அப்படின்னு நான் நினைச்சதா அவர் சொல்லியிருந்தாரு. அவர் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊரில் ஒரு ஃபாதர் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பாலுமந்திரா சாருக்கு பைசிக்கிள் தீப் படம் போட்டு காட்டுக்காரு. அவர் போனால் அவர் படம் போட்டு காட்டுவார். அது எல்லா ஸ்கூல் பிள்ளைகளும் போட்டு காட்டுவார். அவர் ரொம்ப வயசாகி பிறகு எங்களுக்கும் ஒரு படம் போட்டு ஏதோ ஒரு படம் போடுவார். நமக்கு அந்த படமெல்லாம் தெரியாது. நம்ம வந்து ஏதாவது இந்த டின் இந்த மாதிரி ஏதோ கார்ட்டூன் போடுவார் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வீடுகளில் அந்த வசதிகள் இல்லாதனால. ஸோ அங்கே இருந்து தான் அந்த 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 புள்ளி தொடங்குதுன்னு நினைக்கிறேன். மேலே இன்னைக்கு ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா இருந்துச்சு அம்மா இது பண்ணது. எங்களோட கதையை, எங்களுடைய வாழ்க்கையை எனக்கு எல்லாரும் சொல்லும்போது சொன்ன மாதிரி யாழ்ப்பாணம் மூலம் டாக்குமெண்ட் பண்ணும்போது பாலுமந்தா சார் அந்த மேடையில் வச்சு என்ன சொல்லியிருந்தார். என்னைக்காவது எங்களை கதையை இந்த சினிமாவில் சொல்லணும் அப்படின்னு. அதுவும் வந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவுக்கு வெளியில போய் ஒரு படத்தை பண்ணி தனியா வந்து ஒரு இடத்துல சொல்றதை விடவும் இந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவுக்குள் நாம் ஒரு கதையை சொல்வது என்பதுதான் நாங்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்யற கன்ட்ரிபியூஷனும் தமிழ் சினிமாவில் எங்கள் கதைகள் பேசப்படுறதுக்கான விஷயமா இருக்கணும். ஆனால் இதுக்குள்ளேயே இதை செய்ய சொன்னார். அதை இந்த சாத்தியப்படுத்திருக்கக்கூடிய கார்த்திகேயனுக்கும் கல்யாணுக்கும் நான் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சு நிறைய சொல்லிருந்தாரு. இந்த ஏன்னா ஏன் சொல்றேன்னா நான் வந்து நானும் அந்த மரம் ஈழப்படம் தான் கொஞ்சமா ஏதோ ஈழத்து கதையெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கா பண்ணணும் போல இருக்கு. இதுல இருக்கும்போது கல்யாணம் சொல்லிட்டு இதுல அவ்வளோ கமர்ஷியல் இருக்கு, இவ்வளவு கமர்ஷியல் இருக்கு, ஏன் அந்த ரூட்ல போறீங்க, இந்த ரூட்ல வாங்க அப்படின்னாரு. ஸோ அப்படித்தான் வந்து இந்த இப்போ எல்லாரும் பேசுன மாதிரியான ஒரு எல்லாரும் ரசிக்கக்கூடிய இடத்துல இந்த படத்தை என்னால் அந்த படம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பேசுகிற இது இல்லை. அதனால எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய நன்றி இடத்துல சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு டீம்
விக்கி, உதவி இயக்குநர்கள், விக்கி வந்து அந்த கோடாக்டர், விக்கிலாம் வந்து எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அது நடந்துடும் நம்பலாம். நமக்கு இந்த வீட்டில் அந்த அம்மாவோட பேசுறதுக்கு பயமா இருந்தால் விக்கி பேசுங்கன்னா பேசிடுவாரு, எதை பற்றியும் யோசிக்காம. அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய உதவி பண்ணாரு. சதீஷ், நவீன், சுகன். ஸோ இது வந்து என்னோட டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு அவங்க செய்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தோட கேமராமேன் ஸோ பிரதீபன் பூனே ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கும்போது நானும் பிரதீபன் பூனே ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து சென்னை வந்தாருன்னா வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு எப்போ தான் வந்து எங்கிட்ட கதை எடுக்கிறது, எப்படி படம் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் நான் போய் இலங்கையில் போய் படம் எடுத்துகிட்டு வந்து நான் சொன்னேன் பூனே ஃபிலிம் ஸ்கூலில் படிச்சுட்டு சினிமாடோகிராஃபி படிச்சுட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு படத்தில் வாய்ப்பு வாங்கி ஏதாவது ஒரு சம்பாதிச்சு ஏதாவது போகலாமே. இல்லை, நான் போய் இலங்கையில தான் படம் எடுப்பேன், அங்கே இருக்கிற படத்தை தான் கனவு பண்ணாரு. அப்படி ஒரு 6 ஆண்டு காலத்தை அவர் அங்கே செலவழித்த சூழலில் தான் வந்து நான் இந்த படத்துக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம இங்கேயே அந்த படத்தை எடுக்கலாம், வாங்க பிரதீபன் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ பிரதீபன் ஏன்னா இந்த வாழ்க்கையோடைய நமக்கு நாங்கள் பேசும்போதே வந்து இதோட கலர்ல இருந்து இதோட மனிதர்களுடைய அந்த வீட்டுக்கு வாட்டர்லாம் சொன்னாங்க. இந்த வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சலாம், பெயிண்ட்லாம் அடிக்க வேணாம், இந்த வீட்டில் அந்த வீடை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ விற்கிறாங்கலாம் கிட்டத்தட்ட 4 வயலில் ஒரு 120 வீடு தரணும். ஸோ அந்த வீடு எல்லாமே உயிர்ப்போட இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ 120 வீட்டிலேருந்து எங்களுக்கான ஒரு வீட்டை அங்கே கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வீட்டு தான் அப்படியே அவர் இந்த கதை மாற்றத்துக்கு கொண்டு வந்தார். ஸோ பிரதிபலுக்கு நன்றி. அப்புறம் வந்து எப்பயுமே போரனுடைய அல்டிமேட் விக்டிம்ஸ் வந்து யாருன்னா பெண்கள் தான். எப்பவுமே பெண்கள் தான் வந்து அதோடைய போரோடைய விக்டிமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தை ஒரு சர்வைவலோட பேக் போனாலும் பெண்கள் தான் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. அப்படி பெண்களாக இருக்க பெண்களுக்கும் போருக்குமான அந்த தொடர்பை வந்து கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பெண் எடிட்டர் வச்சாங்க, ராதா. ஸோ ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு இது இருக்குல்ல, எப்பவுமே ஆண்களே சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் வந்து ஒரு அந்த வேற பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிது ராதா. அப்புறம் இசையமைப்பாளர் கே அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசையை இந்த படத்துக்கு, யாழ்ப்பாணத்துக்கு அல்லது ஈழத்துக்கு என்ற ஒரு இசை இருந்தால் ஒரு சவுண்ட் இருந்தால் அந்த சவுண்ட் வந்து இந்த படத்தில் கேட்கலாம். அதை வந்து கே பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் விட வந்து எங்களுடைய சவுண்ட் டிசைனர் தப்பாஸ் நாய்க்கு சொல்லணும். இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வெளியே வரும்ன்ற எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சோ அந்த ஆர்வம் வந்து தப்பாஸ் சாருக்கு இருந்துச்சு. இந்த படத்தை முதல் பார்த்த மாற்றத்திலேருந்து அவர் அவ்வளோ நுட்பமான யாழ்ப்பாணத்தினுடைய அல்லது ஈழத்தினுடைய சவுண்டை அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது அதனால தான் எல்லா இயக்குநர்களும் சொன்னது போல் இந்த படம் தியேட்டரில் ஒரு வேற வகையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால் அந்த படத்தை தியேட்டரில் தயவு செய்து பார்க்கணுன்றதுக்கு காரணம் வந்து அந்த இசையும் சவுண்டையும் நீங்கள் தியேட்டரில் இருக்கும்போது வேற வகையாக உணர்வீங்க. அவ்வளோ நுட்பமான ஒரு சவுண்ட் டிசைனை வந்து தப்பாஸ் நாயக் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி. அதேபோல் ஆர்ட் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த வேலையை உணர்ந்து அதை பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் மாட்டின் எல்லாருமே உணர்ந்து அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம இந்த மெயின் டெக்னீஷியனை தாண்டி இதில் வந்து ஒரு ஓவர் ஃபிலிமில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோட ரோல் முக்கியம். ஆனால் அவருக்கு நாங்கள் கொடுத்த ஸ்டண்டே வேற. தினேஷ் சுப்ராயன் மாஸ்டர் வந்து அவர் வந்து தமிழ் சினிமாவில் பல ஸ்டண்டுகளை பண்ண ஒருத்தருக்கு வந்து நாங்கள் இந்த படத்தில் வேற வகையான ஸ்டண்டை கொடுத்தோம். அது ஒரு 2 கைகளையும் காலையும் கட்டிட்டு ஒரு ஸ்டண்ட் பண்ணணுன்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆனால் வந்து அவருக்குள்ள ஒரு இயக்குனர் ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்ததுனால அவர் ரொம்ப நுட்பமான அந்த 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 சார் சொன்ன மாதிரி அந்த எட்ஜ் ஆஃப் த மூமெண்ட்ல துப்பாக்கி முனையில் நிறுத்துற அந்த 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 பழக்கத்தை வந்து எனக்கு கொண்டு வரதுல முக்கியமாக இருந்தவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் சுப்ராயன் அவர்கள். ரொம்ப அற்புதமாக அந்த வேலையை எனக்கு பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருந்தது.
ஒவ்வொருத்தருமே உணர்ந்து அதை பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த லொக்கேஷன் மேனேஜர்லேருந்து எல்லாருமே வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு சமைக்கிற ஆட்கள்லேருந்து ஒரு சப்பாத்தி போடணும்னா அங்கே போய் சப்பாத்தி போடணும். திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் புட்டை வச்சு எல்லாரும் புட்டு சாப்பிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் புட்டு சீனுக்கு புட்டை வைக்க சொன்னோம்ல, உடச்சில் எல்லாரும் புட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேரும் புட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் பிகம் அ ஃபேமிலி. அந்த அந்த கேப்டன் சொன்ன மாதிரி நான் நடிகர்களுக்கு வந்தேன்னா பதட்டத்தில் யாரும் மறந்துருக்கா தெரியல. அவர் தான் ஆக்டிங் கோச் பண்ணாரு அஜித். ஸோ நன்றி அஜித். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் எல்லாருக்கும் வந்து நான் 2 தடவை போனேன். ஏதோ அந்த ரூமை சுற்றி நடக்க விட்டே இருந்தார். சரி ஏதோ ஒரு ஆக்டிங் பண்ணாலும் நினச்சிட்டு விட்டு வந்துட்டேன். இது இல்லாமல் வந்து இப்போ வந்து ஒரு ஆரியன் அவர் வந்து அவர் முன்னாலே மிலிட்ரியில் இருந்தவர். அவர் தான் வந்து இவங்களுக்கு ட்ரெயினர். ஸோ போராளிகளுக்கு நானே பண்ணிட்டேன். ஸோ இவங்களுக்கு அப்போ என்ன பண்ணோம்னா மிலிட்ரி டீம் எல்லாத்தையும் நம்ம ஸ்டே பண்ணுறதே வந்து அந்த அந்த கெஸ்ட் ஹவுசஸ் அந்த காட்டேஜஸில் வந்து ஒரு காட்டேஜ் ஃபுல்லாக மிலிட்ரி டீம் வருது. ஸோ கேப்டனு அவரோட டீம் அங்கே இருந்துருவாங்க. ஸோ அது மிலிட்ரி பேஸ் தான். இந்த பக்கம் போராளிகள் டீமுக்கு அவங்களுக்கு ஒரு பேஸ். அப்புறம் குடும்பத்துக்கு ஒரு இது, குடும்பம்லாம் அவங்க குடும்பமாகவே இருந்துப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு குடும்பமாக ஆயிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு கேப்டன் வர்றாங்கன்னா இந்த குடும்பம் பயந்துடும் செட்லேயே. அப்புறம் இவரா போய் தான் பேசணும். யூஸ்வலாக வந்து ஒரு நோன் ஆர்டிஸ்ட் வரும்போது எல்லாரும் போய் ஹாய் சொல்லுவாங்கல்ல. ஸோ இவருக்கு நடக்காது. எனக்கு வேற பையன் இவர் தப்பா நினைச்சிட்டு போல இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு கேப்டனாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து தான் அந்த படத்தில் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் அதை அந்த கரெக்டராக உள்வாங்கி அந்த அதுவும் நிறைய இல்லத்தில் இருந்தவர்களும் இங்கே எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால இந்த கதைகள்லாம் அவங்க கேட்டு அவங்க அந்த கதைகளை உள்வாங்கி ஒரு இது பண்ணாங்க. ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸாக சொல்றதுன்னா அது எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒட்டு மொத்தமாகவே அந்த படத்தில் நடித்தவர்கள் சொல்ல தேவையில்லை. அவங்க எல்லாமே ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. ஸோ அதில் நான் என்னோட கேரக்டராக நானாகவும் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த சின்ன பையன் தான் நான். அந்த சின்ன பையன் அவருக்கு நடிச்சிருக்கான். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஐயாலாம் அவர் வந்து ஒரு வயசான தாத்தாவும் நடிச்சிருக்காரு. அவர் வந்து 72ஆம் ஆண்டு ஈழத்தில் எடுத்த ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சார். ஆனால் போர் சூழல் அவரை வந்து எங்கேயோ சுற்றி அவர் எங்கேயோ ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. ஸோ 50 வருஷம் கழிச்சு அவர் நடிக்கணும். அவருக்கு எப்பயுமே நடிக்கணும் என்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு அவருக்கு. அவரெல்லாம் 77ஆம் ஆண்டு இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்புல ரஜினி சாரை வச்சு ஒரு படம் தயார் பண்ணாங்க. அதுல இலங்கையிலிருந்து நடிக்கிறதுக்காக அவர் பிளான் பண்ணும்போது 77 இலங்கையில பெரிய கலவரம். அதோட அவர் கனவு முடிஞ்சு போய் அவர் அங்கேருந்து கிளம்பி நாடா போய் அவர் வந்து சுவிட்சர்லாந்து நடிக்க வர்றாரு. ஸோ அவரை அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கு பின்னாடியும் நிறைய கதைகள் இருக்கு. ஸோ அந்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. ஆர்டிஸ்ட் சொல்லு. நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி கார்த்திக் வந்து ஆரம்பத்தில் இந்த ஈழ முள்ளிவாய்க்காலுக்கு பிறந்தே வந்து ஸோ அவருக்கு ஒரு பெரிய தயக்கம் வச்சாங்க போனதுலாம். கார்த்திக் இனி தயக்கம் இல்லாமல் ஈழ மண்ணிலலாம் கால் வைக்கலாம். ஸோ என்ன நீங்கள் ஒரு படத்தை பண்ணிருக்கீங்க. அவருக்கு அந்த மண்ணுக்கு போறதுல ஒரு எப்பவுமே சொல்றாங்க, எல்லாரும் டூர் போறாங்க, என்னெல்லாம் அந்த பயமா இருக்கு. அந்த ஒரு மனத்தடை ஒன்று இருக்கு, ஒரு அவ்வளோ வழிகள் நிறைஞ்ச மண்ணில் போகிறதுக்கு. ஸோ அந்த வழிகள் நிறைஞ்ச மண்ணில் இருந்த மக்கள், நான் ஆரம்பத்தில் தொடங்கின மாதிரி எங்களுக்காக நாங்கள் பேசிய காலம் போய் எங்களுக்காக எல்லோரும் பேசிய ஒரு காலத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விதையை போட்டிருக்கீங்க. அதனால நீங்க இலங்கைக்கு போகணும், எங்களுக்கு போகணும்.
அங்கிருந்து இன்னும் படைப்புகள் வர்றதுக்கான ஒரு ஆர்வமாக இது இருக்கும். இவ்வளவு நாளும் ஈழத்து கதைகள் என்பதற்கு ஒரு பெரிய சுவர் இருந்தது, ஒரு பெரிய தடை இருந்தது. அந்த தடையை இந்த படம் தகர்த்தால் அங்கிருந்து சொல்வதற்கு பல நூறு எண்ணற்ற கதைகள் இருக்கிறது. நாங்கள் இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் கதையை வச்சுக்கொண்டு இவ்வளவு காலம் இன்னமும் ஹாலிவுட்ல படம் எடுத்துட்டே இருக்காங்க. ஒரு வியட்நாம் சண்டை காலத்தை பற்றின கதையை வச்சுக்கொண்டு இன்னும் ஹாலிவுட்ல இருந்து படங்கள் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரியான அற்புதமான படங்களை அங்கிருந்து வந்துட்டு இருக்கு சூழல். அந்த மாதிரியான படங்களுக்கான கதைக்களங்கள் நிறைய கதைகள் இருக்கு. ஸோ நம்ம சொல்ல நினைக்கிற பரபரப்பான, நம்ம சொல்ல நினைக்கிற கமர்ஷியலான பல கதைகள் இங்க இருக்கு. அந்த கதைகளுக்கான ஒரு திறவுகோலாக இந்த படம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி, இவ்வளவு இயக்குநர்களுக்கும் நன்றி. இது ஒரு பெரிய கிஃப்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி.